ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒன்லி 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃபேஸ்ல போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஸ்கின் இன்ஸ்டன்டா நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். சன்டேன்லாம் உங்க ஸ்கின்ல அதிகமா இருந்தது அப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ஒன்ஸ் ட்ரை பண்ணாலே போதும். அந்த சன்டேன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறது விசிபிளாவே வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுல வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடர் ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் கெஃபைன் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டும் கூட. ஸோ தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம பால், தயிர் எதுவுமே வந்து ஆட் பண்ண போறது கிடையாது. ஒன்லி வந்து ஹனி வந்து தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அதனால ஹனிக்கு ஆல்டர்னேட்டா எது வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்காதீங்க. ஹனி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து இது கூட கோதுமை மாவு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இத 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸிங்க்கு ஹனி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, உங்களோட ஃபேஸ ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்க உங்களோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, வெயில்ல போயிட்டு, போயிட்டு அந்த நெத்தி சைட்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கும். ஸோ, அதுலலாம் வந்து நீங்க 2, 3 கோட்டிங் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது, அந்த டேன் எல்லாம் வந்து ரெட்யூஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அண்ட் கழுத்துலயும் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் இந்த ஃபேஸ் மாஸ்க்க நீங்க உங்களோட ஃபேஸ்ல 10 மினிட்ஸ் வச்சிருந்தாலே போதும். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வரையும் வச்சிருக்கலாம். ஸோ, வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வெட் பண்ணிட்டு, உங்க ஃபேஸ் மாஸ்க் வந்து நல்லா வெட் பண்ணிட்டு, குட்டி மசாஜ் குடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்க. நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அவ்ளோ சூப்பரா இருக்கும். நல்ல பிரைட்னிங்கா இருக்கும். இன்ஸ்டன்ட்டா ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோ உங்களால பார்க்க முடியும். அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிட்டு, ஸ்கின்ன வந்து பளிச்சுன்னு பண்ணி குடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்ன தொட்டு பார்த்தாலே ஒரு மாரி நல்ல சாஃப்ட்னஸ் தெரியும். நீங்க வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ நல்லா தொட்டு பாருங்க. அண்ட் ஆஃப்டர் ஃபேஸ் மாஸ்க்கும் உங்களோட ஃபேஸ நல்லா தொட்டு ஃபீல் பண்ணி பாருங்க. நல்லாவே வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் இத வந்து ரெகுலரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா, தாராளமா அது ரெகுலரா வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸ்கின்ல உள்ள சன் டர்ன், சன்பர்ன், அன்ஈவன் ஸ்கின் டோன், டெட் செல்ஸ் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணாலே ஸ்கின் பார்க்கறதுக்கே அவ்ளோ நல்லா பிரைட்னிங்கா இருக்கும். கண்டிப்பா நம்ம எந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணாலும் மறக்காம சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்கின் பயங்கரமா டேமேஜ் ஆகும். உங்களுக்கு இப்ப தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து உங்களோட ஸ்கின் வந்து சுருங்கி ஏஜிங் ஆகி பாக்குறதுக்கே வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு 20s 30ஸ்லயே வந்து நல்ல ஒரு ஏஜ் ஆன மாதிரி தெரியும். ஸோ அதனால சன்ஸ்கிரீன் மஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.